மக்களவையில் புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பதில் தெலுங்கு தேசம் கட்சிக்கும் ஐக்கிய ஜனதா தளத்திற்கும் கடுமையான போட்டி நிலவி வருகிறது. இதனால் நடுவில் மாட்டிக்கொண்ட பாஜக செய்வதறியாது முழித்துக் கொண்டிருக்கிறது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் 240 தொகுதிகளில் மட்டுமே பாஜக வெற்றி பெற்ற நிலையில் தனி பெரும்பான்மை கிடைக்காததால் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசத்தின் 16 எம்பிக்கள் ஆதரவுடனும் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளத்தின் 12 எம்பிக்கள் ஆதரவுடனும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை அமைத்துள்ளது. இந்நிலையில் அண்மையில் மோடி கேபினெட் 3.0விலும் இந்த இரண்டு கட்சிகளுக்கும் தலா 2 அமைச்சரவை பதவிகள் வழங்கப்பட்டன. இந்த சூழலில்தான் அடுத்த கட்டமாக மக்களவையின் சபாநாயகரை தேர்ந்தெடுக்கும் ரேஸ் என்டிஏ கூட்டணிக்குள் வேகம் எடுத்துள்ளது. நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளத்தை பொறுத்த அளவில் தங்களுக்கு மக்களவை தலைவர் பதவி கிடைக்கவில்லை என்றாலும் அது தெலுங்கு தேசம் கட்சிக்கு கிடைத்துவிடக் கூடாது. அப்படி நடந்தால் தெலுங்கு தேசத்தின் கை நாடாளுமன்றத்தில் ஓங்கிவிடும். மேலும் என்டிஏ கூட்டணி கட்சிகளின் முக்கியத்துவத்தில் வரிசையில் பாஜக தெலுங்கு தேசத்திற்கு அடுத்தபடியாக 3வது கட்சியாக ஐக்கிய ஜனதா தளம் போய்விடும் என்று நினைக்கிறது. அதனால் ஐக்கிய ஜனதா தளத்தின் சார்பில் பாஜக யாரை பரிந்துரை செய்கிறதோ அவரை மக்களவை தலைவராக தேர்ந்தெடுக்க நாங்கள் முழு ஆதரவு கொடுப்போம் என சொல்லி வருகிறார்கள். அதே நேரம் பாஜகவை பொறுத்தவரை மீண்டும் ஓம் பிர்லாவை மக்களவை தலைவராக தேர்ந்தெடுக்க விரும்புகிறது. ஆனால் அங்கேதான் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் முட்டுக்கட்டை போடுகிறது. மக்களவை சபாநாயகர் பதவியை ஆரம்பம் முதலே சந்திரபாபு நாயுடு டார்கெட் செய்து வரும் நிலையில் மக்களவை தலைவர் பதவி தொடர்பாக கூட்டணி கட்சிகளுடன் கலந்து பேசி ஆலோசித்து பாஜக முடிவெடுக்க வேண்டும். அதன் பிறகே எங்கள் ஆதரவை கொடுப்போம் என்று தெலுங்கு தேசம் சொல்லி வருகிறது. இந்நிலையில் 18வது மக்களவை கூட்டம் வருகிற ஜூன் 24ஆம் தேதி தொடங்குகிறது. மூத்த எம்பிக்கள் யாரேனும் தற்காலிக தலைவராக அமர்ந்து புதிய எம்பிக்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார்கள். அதன் பின் ஜூன் 26ஆம் தேதி புதிய மக்களவை தலைவருக்கான தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்நிலையில் தெலுங்கு தேசம் ஐக்கிய ஜனதா தளம் இரண்டுக்கும் நடுவே கருத்து வேறுபாடு நிலவி வரும் நிலையில் இந்த சூழலை பயன்படுத்தி சபாநாயகர் பதவியை கைப்பற்ற நினைக்கிறது ஐஎன்டிஏ கூட்டணி. குறைந்தபட்சம் மக்களவை துணைத் தலைவர் பதவியையாவது பெற்றுவிட வேண்டும் என்று நினைக்கிறது காங்கிரஸ். அதற்கான காய்களும் நகர்த்தப்பட்டு வருகிறது. மேலும் மக்களவை துணைத் தலைவர் பதவி வழக்கமாகவே எதிர்க்கட்சிகளுக்கு வழங்கப்படுவதுதான் மரபு. ஆனால் தெலுங்கு தேசத்தை சமாளிக்க அந்த மரபை மீறி துணைத் தலைவர் பதவியை தெலுங்கு தேசத்திடம் கொடுத்துவிட்டு தலைவர் பதவியை எடுத்துக்கொள்ள தீவிரமாக முயன்று வருகிறது பாஜக. இந்நிலையில் மக்களவை தலைவரை தேர்ந்தெடுக்கும் ரேஸ் உச்சகட்டத்தில் சென்று வரும் நிலையில் யாருக்கு இதில் ஜாக்பாட் அடிக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.